கொஞ்சம் கூட நிதானம் இல்லாமல் பூரணியை தப்பாக பேசிட்டோம். எவ்வளோ பெரிய வார்த்தையை ஈஸியாக சொல்லிட்டோம். அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். இப்போ நான் உட்காந்து அழுகிற மாதிரி தானே அவளும் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். பாவம் பூரணி. இந்த நேரத்தில் நம்ம தான் அவளுக்கு ஆறுதலாக இருந்திருக்கணும். ஆனால் நானே அவளை தப்பாக பேசிட்டேன். கடவுள் ஏன் எங்களை இப்படி சோதிக்காருன்னு தெரியல. என்ன லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டான், தூங்கிட்டானோ? சிவா, ஐயா சிவா. அப்பா. என்னையா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருந்த, தூங்கிட்டியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் படுத்திருந்தேன். சரியா. என்ன விஷயமா வந்தீங்கப்பா, சொல்லுங்க. ஒன்றும் இல்லையா, சும்மா தான் உன்னையே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீ தூக்கம் வந்தனா தூங்கு. இல்லைப்பா, சும்மா தான் படுத்திருந்தேன். நாளைக்கு 10 மணிக்கெலாம் பொண்ணு வீட்டில் இருக்கணும் ஐயா, ஞாபகம் இருக்கா? இருக்குப்பா. அப்புறம் நமக்குன்னு சொந்தக்காரவி யாரும் கிடையாதுல்ல. ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீயும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டேன்னா நம்ம பக்கம் கொஞ்சம் ஆள் இருந்த மாதிரி இருக்கும். அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரிப்பா, சொல்லிடுறேன். ஐயா உனக்கு எதுவும் வருத்தம் இல்லைல்ல? இல்லைப்பா, எனக்கு வருத்தம் இல்லை. நான் என் மனசில் இருக்கிறத சொன்னேன். அது வேண்டாம், அப்பா பார்த்த வாழ்க்கை தான் உனக்கு சரியாக இருக்கும்னு சொன்னீங்க. அதுக்கும் சம்மதம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்னப்பா எனக்கு வருத்தம் இருக்க போகுது? இது வரைக்கும் எல்லாம் என் இஷ்டப்படி தான்ப்பா நடந்துச்சு. கல்யாணம் மட்டுமாவது உங்கள் இஷ்டப்படி நடக்கட்டுமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? உன்னையே நினச்சி எனக்கு பெருமையாக இருக்கியா? சரி, நீ ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில் சீக்கிரமாக போகணும்ல? சரிப்பா, நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. சரி தம்பி, நானும் போகிறேன். குட் நைட். குட் நைட்ப்பா. பையன் முகமே சரியில்லை. ஒரு நாளும் 6 மணிக்கெலாம் படுக்க மாட்டான். இப்போவே போய் படுத்திருக்கான். கேட்டால் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்கிறான். அவன் விஷயத்தில் நம்ம தப்பாக முடிவு எடுத்துட்டோமோ? அவனுக்கு பிடிச்ச மாதிரியே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமோ? ஒரே குழப்பமாக இருக்குது. நம்ம எடுத்த முடிவு சரியா, இல்லைனா அவன் எடுத்த முடிவு சரியா? கடவுளே, நீ தான்ப்பா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். ஒரு பக்கம் மாணிக்கம் வீட்டில் பொண்ணு எடுக்கிறேன்னு மாணிக்கம் மனசில் ஆசையை வளர்த்துட்டேன். இன்னொரு பக்கம் சிவாவுக்கு அவன் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு அவன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன். நான் பண்ணது சரியா தப்பா? ஒன்றுமே புரியலையே. சரி, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நினச்சிட்டு இருப்போம். எது நடக்குதோ அது நடக்கட்டும். நான் எந்த ஜென்மத்தில் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேனே தெரியல. இந்த ஜென்மத்தில் என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு. காதல் வேண்டாம் வேண்டாம் நான் தானே விலகி போனேன். அவையதை துரத்தி காதலிச்சாவ. இப்போ கெட்ட பேர் எல்லாமே எனக்கு. சிவா இப்படி பேசுவார்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எவ்வளவு ஈஸியாக என் மனசை காயப்படுத்திட்டாரு. 4 பேர் முன்னாடி அவளை இப்படி பேசுகிறமே, அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. பணத்துக்கு ஆசைப்பட்டா நான் விக்கிக்கிட்ட யாரையுமே காதலிக்கலன்னு சொன்னேன். நான் அன்னைக்கு அமைதியாக இருந்தது அவர் தப்பாக எடுத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறது? யாருமே என்னையே புரிஞ்சுக்கல. இந்த உலகத்தில் உசுரோடு இருந்து எதுக்கு? அத்தா வந்துட்டீங்களா? அக்காவங்க தான் வந்துட்டு இருக்காம்மா. என்ன நடந்துச்சு அத்தா? அம்மா இன்னும் வரல. அம்மா இங்க? உங்க அம்மா அங்க கெஞ்சிட்டு இருக்காவே. என்ன சொல்றீங்க அத்தா? கெஞ்சிராவளா? ஆமா, கெஞ்சிட்டு தான் இருக்காவே. அக்கா, அம்மா இங்க? அதான் உங்க அத்தான் சொல்றாருல, உங்க அம்மா அங்க கெஞ்சிட்டு இருக்காவனே, உண்மைதான். கெஞ்சிராவளா? என்னக்கா சொல்றா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நல்ல வேலைக்கு பொண்ணு கொடுக்கலாமா? பொண்ணு கொடுக்க முடிய இந்த நிலைமை. பொண்ணை மட்டும் கொடுத்துட்டோம் நடுத்தருவுல தான் நிக்க வச்சு பேசுவாவே. சி, அவையெல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? இக்க என்னாச்சு? ஏன் இப்படி கோவப்படுறா? கோவப்படாம வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தா ஏமா உள்ள வாங்கன்னு கூப்பிடுறதானமா வழக்கம். வராத, அங்கேயே நில்லு அப்படிங்குது அந்த அம்மா. மீனாட்சி அம்மாவா? அவி அப்படி சொல்லியிருக்கவே மாட்டாவளே. துரோகியா இருந்தா கூட உள்ள கூட்டு வச்சு காப்பி கொடுத்து தான் பேசுவாவே. அவி அப்படிப்பட்ட ஆளு, நல்ல ஆளு. நான் போய் சொல்றேன்னா உங்க அத்தாண்ட கேட்டு பாரு. ஆமாம்மா, சுயம்பு சொல்றது உண்மைதான். எங்களும் உள்ளேயே கூப்பிடல, அங்கேயே நில்லுன்ட்டாவே. எதுக்கு அந்த அம்மா அப்படி பண்ணாவே? எதுக்கு பண்ணாலோ? பணக்கார திமிரு, வேற என்ன? பொண்ணு கொடுக்க முடியே புத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். பொண்ணு கொடுத்துட்டு நம்ம தான் சீரழியணும். ஏதோ நம்ம பொண்ணு மட்டும் தான் தப்பு பண்ண மாதிரி. இக்கா, கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ஏதாவது கேட்டியலா? இதுக்கப்புறம் அவியலே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாலும் என் பிள்ளைய நான் அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். ஒரு சின்ன விஷயம், இதுக்கு வீட்டு வாசல்ல வச்சு நிப்பட்டி பேசி அனுப்பிட்டேன். சுயம்பு, அதுவும் அந்த பொம்பளை வரல, அந்த ஆளு தானே வந்து பேசினாரு. ஆமா, அந்த பொம்பளை வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு அவிய வீட்டுக்காரவிய தான் வந்து பேசினாவே. அம்மி எங்கக்க? அம்மா, பொல்லாத அம்மா. உங்க அம்மா அவ வீட்டு வாசல்ல உட்காந்து கெஞ்சிட்டு இருக்கா. பேசுமான்னு கெஞ்சிட்டு இருக்காவே. அவிய பேசலன்னு இவளுக்கு சோறு இறங்காது. சி, அந்த பொம்பளை வழிய வந்து பொண்ணு கேட்கச்சிலே நம்ம நினைச்சிருக்கணும். இப்படிப்பட்ட பொம்பளை நமக்கு வேண்டாமா? அவிய நல்லவியதான், ஆனா ஏன் இப்படி பண்ணாமன்னு தெரியலையே. என்னத்த நல்லவிய? இப்போ உன் வீட்டுக்கு ஒரு ஆள் வருதுன்னு வை, நீ உள்ள வாங்கன்னு கூப்பிடுவியா, இல்லைன்னா அங்கேயே நில்லுங்கன்னு சொல்லுவியா? அது மரியாதையா இருக்காதுல்ல. நான் உள்ள வாங்கன்னு தான் கூப்பிடுவேன்.
அந்த அம்மா அங்கே நில்லு புரியங்கிட்ட சொல்லி அனுப்புது எனக்கு இப்ப பார்க்க இஷ்டம் இல்லைன்ட்டு. உங்க அம்மா உலகத்துல இல்லாத நட்பு அங்க கிடந்து வெயில்ல கிடந்து காஞ்சிட்டு இருக்கா கருவாடு மாதிரி. கடவுளா பார்த்துதாம்மா நம்மள வளைக்கி விட்டுருக்காரு. இல்லாட்டி பொண்ணை கொடுத்துட்டு சீரழிஞ்சுதான் கிடக்கணும். பூரணி ஏட்டி பூரணி ஏட்டி ஒரு நிமிஷம் இங்க வா. அவ ரூம்ல இருக்கா. இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுறா? பொறுமையா இரு, அவ வரட்டு. சொல்லுங்கம்மா. ஏட்டி நல்ல வேலை நீ அந்த பணக்கார வீட்டுக்கு மருமவளா போல. இல்லாட்டி இன்னைக்கு அந்த பொம்பளை எங்களை நடத்துன நடக்கி எனக்கு என்ன கோவம் வருது தெரியுமா? என்னாச்சுமா? என்ன ஆவணங்கா இதுக்கு மேல? உன் அப்பனுக்கும் எனக்கும் சரியான மரியாதை. வாசல்ல நிக்க வச்சு நல்லா கொடுத்து அனுப்புனவ. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. மரியாதை தெரியாத பொம்பளைங்கண்டி வீட்டுக்கு வந்தவிலே வாசல்ல வச்சு நிக்க வச்சு பேசுது. உள்ளவான்னு கூட கூப்பிடல. அந்த அளவுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணணும்? எல்லாம் என்னாலதானம்மா. நீ ஆண்டி வருத்தப்படுற? அந்த சிவா பைய வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. அவி அப்பாட்ட போய் பேசி உனக்கு பிடிச்ச மாப்பிளையே நான் கல்யாணம் பண்ணி வைக்கேன். நீங்க சும்மா இருங்க. சிவாவை கல்யாணம் பண்ணி வச்சாதான் அந்த மீனாட்சி அம்மாவுக்கு நம்ம யாருன்னு தெரியும். நல்ல மூக்குல கறி பூசின மாதிரி இருக்கும். நம்மளா போய் பொண்ணு வேணுமான்னு கேட்டோம். அந்த அம்மாவை தானே வந்து உன் பிள்ளை நல்லா இருக்கு, உன் பிள்ளை படிச்சிருக்கு, எனக்கு பொண்ணு கட்டிதான்னு கேட்டுச்சு. அவியலே கேட்பாவ, அவியலே வேண்டாம் பாவ. நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணுமோ? நம்ம அந்த பையன் சிவாவுக்கு நம்ம பூரணியை கட்டி கொடுத்தாதான் மீனாட்சி மூக்குல கறிய பூசின மாதிரி இருக்கும். எட்டி நீ சொல்லு, அந்த பையன் வீடு எங்க இருக்கு? இல்லாட்டி போன் நம்பர் ஏதாட்டா நான் விசாரிச்சு போய் கேட்டேன். இல்லம்மா, எனக்கு இப்ப யாரு கூடயும் கல்யாணம் வேண்டாம். என்னட்டி சொல்ற? ஆமாம்மா, உண்மையதான் சொல்றேன். எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம். பூரணி, இதை விட்டா நல்ல வாய்ப்பு கிடைக்காது. சிவாவையும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கன்னு சொல்றாவல்ல. இல்ல சித்தி, காதலும் இல்ல ஒண்ணும் இல்ல. அம்மா, நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் பொண்ணாவே இருக்கேன். உங்களுக்கு என்ன, பணக்கார வீட்டை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா வரதட்சணை வரும், அதை வச்சு நம்ம கடன் அடைச்சிடலாம், அப்படிதானே உங்க நினப்பு? ஏட்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லைம்மா, அதுதான் உண்மை. சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனால் உங்களால் சந்தோஷமா இருக்க முடியாது. இன்னைக்கும் பெத்தவியில கஷ்டப்படுத்திட்டு அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அவன் ரொம்ப நல்லவம்மா. இப்போ வரைக்கும் நான் வீட்டை விட்டு வந்துடுறேன்னு கூட்டிட்டு பேரு சிவான் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவன் தான் வேண்டாம், அப்பா அம்மா சம்மதத்தோடையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கான். சரிம்மா, ஆனால் இப்போதான் உங்க அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாளே, அப்புறம் என்ன? இல்லை சித்தி, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம். பெத்தவியிலும் என்ன புரிஞ்சுக்கல, என்னை காதலிச்சவனும் என்னைய புரிஞ்சுக்கல. அவனும் நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் விக்கிக்கிட்டு நான் காதலிச்சதை மறைச்சேன்ட்டு 4 பேர் முன்னாடி என்னை தப்பா பேசிட்டா சித்தி. நான் அதுக்காக மறைக்கவே இல்லை. சரிம்மா, அதுக்குன்னு கல்யாணம் வேண்டான்னு சொன்னா எப்படி? சிவா வீட்டுல போய் பேசுவோம். ஆமாட்டி, வேற உங்க அப்பனை நம்பி எத்தனை நாள் இப்படியே இருக்க போறா? சல்லி பைசாக்கு போறதுன்னு இல்ல. என்ன சொயம்பு? உண்மையை தானே சொன்னேன். இன்ன வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ஒரு குண்டு மணி தங்கம் பண்ணி கொடுத்துருப்பீரா? வேண்டாம்மா, இதுக்கு மேல என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு வற்புறுத்தாதீங்க. உங்களுக்கு என்ன, உங்க கடன் அடைக்கணும் அப்படிதானே? பெத்த கடமைக்கு என்னைய நல்லா படிக்க வச்சுட்டீங்க. அதே மாதிரி உங்க கடனெல்லாம் அடைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. இன்னும் 3 வருஷத்துக்குள்ள உங்க கடன்லாம் நான் அடைச்சிருவேம்மா. அது வரைக்கும் இந்த கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அது இல்லம்மா, சிவா இல்ல சித்தி, என் வாழ்க்கையில இனிமே சிவா இல்ல. காதலே வேண்டான்ட்டு இருந்தேன் சித்தி. அவர் தான் என் மனசுல ஆசையை வளர்த்தாரு. ஆனா இப்ப அவரே என்னைய பத்தி தப்பா பேசிட்டாரு. எனக்கு யாருமே வேண்டாம் சித்தி. 3 வருஷம் என்னைய ஃப்ரீயா விடுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்ன இவ இப்படி மாறிட்டா? எட்டி சந்திரு, உனக்கு அந்த சிவா பைய வீடு தெரியுமா? தெரியாதுக்க, முத்துக்கிட்ட தான் கேட்கணும். ஆனா இக்க நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அவதான் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாங்கல்ல, அவளை கொஞ்சம் ஃப்ரீயா விட. என்னட்டி இப்போதே வயசு 25 தாண்டுது. இன்னொரு 3 வருஷம்னா 28 இல்லைன்னு 29 ஆகும். அதுவும் கல்யாணம் பண்ற வயசு தானே. அவதான் வேலைக்கு போறீங்கல்ல, அவ இஷ்டப்படி இருக்கட்டுமே. பாவம், அந்த குறிப்பிட்ட நாள்ல அவ மனசு எவ்வளவு நொந்து போயிருக்கும். கொஞ்ச நாள் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டுமே. சரி, என்னமோ பண்ணட்டும். சொயம்பு, அப்ப நம்ம போட்ட பிளான் அது மண்ணாங்கட்டியாவது. பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிட்டு நான் வருத்தத்தோட நிக்கேன். உங்களுக்கு உங்க கடன் அடைக்கிறது தான் பெருசா போச்சு. என்னடே இது? நான் தான் ஏதோ கடன் அடைக்க துட்டு கட்ட மாதிரி இவ ஏமல பாஞ்சிட்டு போறா. அவ தான் 7 லட்சம் கடன் அடைப்போம், 20 பவுன் நகை தூக்கி கழுத்துல போடுவோம் அப்படின்ட்டு ஆசையை காட்டி விட்டா. இப்ப என்னென்ன தப்பு ஏமல இருக்கிற மாதிரி பேசிட்டு போறா. இந்த பொம்பளைங்களே இப்படிதாம்மா, நம்பவே கூடாது. ஒரு வழியா எல்லாம் ரெடி ஆயிட்டு சப்பாத்திக்கு மாவும் பசஞ்சு வச்சாச்சு. இனி அதை உருட்டி போட்டு எடுக்க வேண்டியதான். இப்பவே போட்டா ஆறிடும். அதனால எல்லாரும் சாப்பிட உட்காந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் 2 சுட சுட சுட்டு கொடுக்கலாம். அப்பதான் நல்லா இருக்கும். என்ன வெளியில ஒரே சத்தமா இருக்கு, என்னன்னு தெரியலையே, போய் பாப்போமோ? அம்மாச்சி குரல் மாதிரி இருக்கு. அம்மாச்சி எதுக்கு வாசல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காவ? அப்ப இவ்வளவு நேரம் அம்மாச்சி குரல் தான் கேட்டுச்சா? இதுக்கு இப்படி உட்காந்துருக்கான்னு தெரியலையே. அம்மாச்சி, உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கியே? எந்திரிங்க அம்மாச்சி, உள்ள வாங்க. இல்லம்மா, நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அம்மாச்சி, எதுக்கு இப்படிலாம் பேசுறியே? எந்திரிங்க. வெயில் எப்படி அடிக்குது, இந்த சூட்ல போய் தரையில உட்காந்துருக்கியே. எந்திரிங்க அம்மாச்சி, உள்ள வாங்க. இல்லம்மா, நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. எனக்கு இது ஒரு தண்டனை. மீனாட்சி அம்மாவை வர சொல்றேன், இருங்க. இல்லம்மா, அவளை கூப்பிடாத. எதுக்கு அம்மாச்சி?
என்னாச்சி நீங்க இப்படி உட்கார்ந்துருக்கிறத அவிய பார்த்தாவனா மனசுக்கு ரொம்ப சங்கடப்படுவாவே. எந்திரிங்க அம்மாச்சி. நான் இப்படி இருக்கிறது அவளுக்கு தெரியுமா? என்ன அம்மாச்சி சொல்றீங்க? ஆமாம்மா, நீங்க முதல்ல எந்திரிங்க அம்மாச்சி. பரவாயில்ல, இருக்கட்டுமா. என் மீனாட்சி வெளியே வர வரைக்கும் நான் இப்படிதான் இருக்க போறேன். அம்மாச்சி எந்திரிங்க அம்மாச்சி. என்னை யாரும் வற்புறுத்தாதீங்கம்மா. நான் இப்படியே இருந்துட்டு போறேன். தயவு செஞ்சு நீ விட்டு நீ உள்ள போ. உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி அம்மாச்சி உள்ள இருக்கிறது? இது எனக்கும் மீனாட்சிக்கும் நடுவுல இருக்க பாச போராட்டம். இதுல யாரும் தலையிடாதீங்க. உங்க காலில் விழுந்து கேட்கறேன். போதும் அம்மாச்சி, இதுக்கு மேல பெரிய பெரிய வார்த்தையை சொல்லி நீ கொள்ளாதீங்க. நான் உள்ளேயே போறேன்.